இப்போ லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸா நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ லைக் ஒரு பேசிக்ல இருந்து தென் வந்து நம்ம ஜாவாவோட ஊப்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எல்லா கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷன் வந்து பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஆட்டோமேஷனை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் வந்து ரன் பண்ண போகிறேன். அதாவது ரன் இன் த சென்ஸ் நான் வந்து டிரைவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ லைக் நான் வந்து ஒரு பேசிக் திங், ஸோ இனிஷியல் ஸ்டெப்ல இருந்தே நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ லெட்ஸ் டேக் எனி ஒன் ஆஃப் தன் எக்ஸாம்பிள். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து Amazon.in அப்படின்ற ஒரு வெப்பேஜ் வந்து எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் இந்த ட்ராப் டவுனில் வந்து நம்ம Amazon ஃப்ரெஷ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஜஸ்ட் ஏதோ ஒரு கீவேர்டு லைக் கேபேஜ், கேரட் ஏதாவது நம்ம வந்து இன்க்ளூட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த கீவேர்டை இன்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து இந்த Amazon ஃப்ரெஷ் பேஜுக்கு தான் நம்மளுக்கு வந்து நேவிகேட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து செக் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கான ஒரு சினாரியோ. ஸோ இந்த சினாரியோ நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்? ஸோ ஆப்வியஸாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நான் புதுசாகவே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சே நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதனால ஸோ லெட் இட் பி லைக் ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் வந்து ரீஃபேக்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்மளுக்கு கோடிங் வந்து ஸ்டோர் ஆகும். தென் மேவன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு, ஜேடிகே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து நியூ விண்டோவா திஸ் விண்டோவான்னு கேட்குது. நான் நியூ விண்டோவிலே ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் நான் வந்து ஒரு கம்பேரிஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதனால நான் டிபெண்டன்சிஸ் வந்து நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அஃபிஷியல் வெப்பேஜ் போகாமல் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஓகே அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க அந்த டிபெண்டன்சிஸ் அப்படின்ற அந்த செக்ஷனையே நான் வந்து டைரக்டாக வந்து நான் வந்து காப்பி பண்ணி நான் இங்கே வந்து பேஸ்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு டிபெண்டன்சி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோமோ ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் வந்து சொல்லியிருக்கேன், மேவன் ரீலோட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ மேவன் ரீலோட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் அது அந்த பப்ளிக் ரெப்போட கம்யூனிகேட் பண்ணி தேவைப்படுற எல்லா டிபெண்டன்சியும் நம்மளுக்கு வந்து உள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இன் அடிஷன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெபாசிட்டரிஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா லைக் நம்ம ஜார்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த லோக்கல் ரெபாசிட்டரியோட பார்த்து தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது .m2ன்றது. ஸோ லைக் இதான் நம்மளுக்கு வந்து அந்த பப்ளிக் ரெபாசிட்டரி ஆர் சென்ட்ரல் ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அந்த அப்பாச்சி மேவனோட அஃபிஷியல் பேஜ். ஸோ அந்த லொக்கேஷன்ல இருந்து நம்மளுக்கு நம்மளோட லோக்கலுக்கு வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் ஜார்ஸை வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருது. ஓகேவா? ஸோ தென் அடுத்து என்ன நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது குக்கும்பர் BDD ஃப்ரேம் ஒர்க். அதில் 3 இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். என்னென்ன ஃபைல் அப்படின்னா ஃபீச்சர் ஃபைல், ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல், ரன்னர் ஃபைல். ஸோ அஸ் பர் மேவன் ரூல் பிரகாரம் லைக் நான் அந்த ரிசோர்சஸ் ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். எதுக்காண்டி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் த பேக்கேஜ் நேம் பி த ஃபீச்சர் ஃபைல். ஓகேவா? ஸோ தென் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே. ஸோ தென் இதுக்கு வந்து நான் ஒரு ரன்னர் ஃபைலும் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு பேக்கேஜ் நான் இனிஷியலாக வந்து ஒரு பேக்கேஜ் மட்டும் நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம அமேசானோட ஹோம் பேஜ் தான் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அவள் இதுக்குன்னு நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆட்டோமேஷனை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டெஸ்ட் டிசைன் தான். அப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் நியூவை கொடுத்துட்டு ஒரு ஃபைல் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் வந்து லெட் இட் பி ஆஃப் அன் அமேசான் ஹோம் பேஜ் வேலிடேஷன் அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் நேம் வந்து வச்சிடுறேன். ஓகே. ஸோ ஹோம் பேஜ் வேலிடேஷன் ஃபீச்சர் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும். ஸோ டாட் ஃபீச்சர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகணும். ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணால் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் we need to specify the purpose of the feature file. அதை எப்படி நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா with the help of the feature keyword. So like let it be of an so Amazon okay
ஹோம் பேஜ் வேலிடேஷன்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன சினாரியோஸ் அந்த ஹோம் பேஜ்ல நம்ம என்னென்ன சினாரியோஸ் வந்து வேலிடேட் பண்ண போறோமோ அந்த ஆல் பாசிபிள் சினாரியோஸை வந்து நம்ம உள்ள வந்து இன்க்ளூட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி வேலிடேஷன் ஓகே அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ தென் நம்ம வந்து டெஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ லெட் இட் பி லைக் given user navigates to Amazon home page. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஹூக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, நான் வந்து ஜென்ரிக்காவே நான் வந்து எழுதிடுறேன். ஸோ தென் என்னது லைக் user select the Amazon fresh from the category drop down. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், and user enter the product name. ஏன்னா ப்ராடக்ட் நேம் என்ன அப்படின்றத இங்க கூட நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். லெட் த ப்ராடக்ட் நேம் பி த கேப் பேஜ். ஓகே, ப்ராடக்ட் நேம் அண்ட் சர்ச் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ தென் ஃபைனலி நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ வெரிஃபை whether it navigates to search page. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ டைப்போ எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப்போ எரர் ஃபுல்லாக நான் வந்து ஆட்டோ சஜஷன் வச்சு நான் வந்து கரெக்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மேப்பிங். ஸோ மேப்பிங் எதில் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் டெஃபினிஷனில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் அமேசான் ஸ்டெப். ஓகே, ஸோ இல்லாட்டி நம்மளுக்கு அமேசான் ஹோம் பேஜ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ எண்ணில் வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எது ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண தெரியும். ஸோ இதை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். தென் as usual நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ மேப்பிங் இன் த சென்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அனோட்டேஷன்ஸை வச்சு நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கிவன் அனோட்டேஷனை வச்சு நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்றோம். தென் அது கீழே வந்து நம்ம வந்து இமிடியேட் மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சிமிலர் டு தட் நான் வந்து எல்லாத்தையும் மேப் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம மேனுவலா மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சஜஷன்ல வந்து நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஹோவர் பண்ணிட்டு இங்கே கிரியேட் ஸ்டெப் டெஃபினிஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டெப் டெஃபினிஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து மேப் வந்து பண்ணியாச்சு. எப்படி மேப் பண்ணிருக்கோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த அனோட்டேஷன். தென் நம்மளுக்கு வந்து ரன்னர் ஃபைல் தேவை. ஸோ இந்த ரன்னர் ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் லைக் வி ஆர் கோயிங் டு யூஸ் த ரன் வித் அனோட்டேஷன். அதுக்கப்புறம் குக்கும்பர் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம ஃபீச்சர் ஃபைலோட பார்த்தும் ஸ்டெப் டெஃபினிஷனோட பார்த்தும் நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம ஃபீச்சர் ஃபைலை ரன் பண்ண போறனால ஸோ இந்த ரன்னர் பேர் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஃபீச்சர் ரன்னர் அப்படின்னு அந்த கிளாஸ் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுக்கான கோடிங் லைக் நம்ம எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ல இருந்தே நான் வந்து காப்பி வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து போறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே வந்து நான் டிக்டோவா இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இங்க பாத்து என்ன இருக்கு டெஸ்ட் சோர்ஸ் டெஸ்ட் ரிசோர்சஸ் டெஸ்ட் டிசைன். ஸோ இந்த பாத்தை வந்து நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா pretty சிம்பிள். இந்த ஃபோல்டர் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு பாத் ஃப்ரம் கண்டென்ட் ரூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டாவே நீங்க வந்து பேஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ தென் நம்ம வந்து ஸ்டெப் டெஃபினிஷன் இதையும் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பாத் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நேம் அந்த பேக்கேஜோட ஃபைல் நேம் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். ஓகே, ஸோ தென் ஸ்பெசிஃபிக்கா இந்த டெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு ரன் பண்றதுக்கு டேக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் Amazon scenario 1. இப்போ இந்த டேகை வந்து நான் எங்க கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நம்ம ரன்னர் ஃபைல வந்து நான் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோடிங்கை வந்து நம்ம வந்து எழுத போறோம். ஸோ அப்போ நம்ம டக்கு நம்ம வந்து கோடிங் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ரௌசர் இன்வொகேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் லைக் வெப் டிரைவர் அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்றேன் இஸ் ஈக்குவல் டு
நியூ ஆஃப் லைக் எந்த ப்ரௌசர்ல ரன் பண்ணுமோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். லைக் நம்ம யூஆர்எல் லான்ச் பண்றதுக்கு நம்ம கெட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த கெட் மெத்தட்ல அந்த அப்ராப்ரியேட் யூஆர்எல் வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ தென் இது வந்து லோக்கல் வேரியபிள் ஆட் ஆகும். இதை வந்து நம்ம குளோபல் வேரியபிளா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அப்பதான் இந்த வெப் டிரைவரை வந்து நம்ம மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலா வந்து இந்த குளோபல் வேரியபிளுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ இந்த லைன் நம்பர் 15ல வந்து குரோம் டிரைவோட நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்றோம். இப்போ அந்த நாலேஜ் வந்து குளோபலைஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எங்க வேணாச்சும் யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போ இது கீழே தான் நம்ம வந்து கோடிங்கை வந்து நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ கோடிங் வந்து நம்ம வந்து எழுத ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லைக் நம்ம கோடிங்ல வந்து இந்த டிராப் டவுனை வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இந்த டிராப் டவுன் ஹேண்ட்லிங் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம்? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த செலக்ட் கிளாஸ். ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிக் டிராப் டவுன். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ செலக்ட், இதுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன டிராப் டவுன்? கேட்டகரி டிராப் டவுன். அதனால ஸோ லைக் வேரியபிள் நேம் வந்து கேட்டகரி டிராப் டவுன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் செலக்ட் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ தென் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெப் எலமெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணோம். அப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் லைனுக்கு ஒரு வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். எதுக்காண்டி வெப் எலமெண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வெப் டிரைவரோட யூசேஜை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அதோட வேரியபிள் நேம்ல வந்து அதுல எண்ல வந்து எலமெண்ட் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க எதுக்காண்டி இதை கிரியேட் பண்ணிருக்கீங்க, இந்த வேரியபிள் நேமை வச்சு நம்மளுக்கு வந்து மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து மீனிங்ஃபுல் நேம் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் அந்த கோடிங்கை வந்து நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து நான் மேப்பிங் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தென் இதுக்குள்ள நம்ம அந்த வெப் எலமெண்ட்டை வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ தென் நம்ம இதுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு மெத்தடை வச்சு நம்ம ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? லைக் கேட்டகரி டிராப் டவுன் டாட் நம்ம ஏதோ ஒரு மெத்தட் செலக்ட் பை வேல்யூ ஆர் இன்டெக்ஸ். ஸோ லெட்ஸ் சே இப்போ இன்டெக்ஸ் வச்சு ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா, அமேசான் ஃப்ரெஷ் எத்தனாவது இன்டெக்ஸ்ல இருக்கு? 0 1 2 3 4. அப்போ 4th இன்டெக்ஸ். ஸோ அந்த 4th இன்டெக்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ தென் அடுத்து என்ன பண்ண போறோம்? லைக் இந்த அன்ஸ்டேட்மெண்ட்கான கோடிங் வந்து எழுத போறோம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து நம்ம இன்புட் வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ நான் ஐடியை வந்து பிக் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம கோடிங் எப்படி எழுதுவோம்? ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ பை டாட் ஐடி. ஸோ இதுக்கான கோடிங்கை வந்து நம்ம மேப் பண்ணிட்டு ஸோ சென்ட் கீஸ்ல வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். பட் யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்குறோம். ஸோ அது வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ இங்க பாஸ் ஆகிற வேல்யூ வந்து இங்க நம்மளுக்கு வந்து பேராமெட்ரைஸ் ஆகும். அந்த பேராமெட்ரைஸ்ட் வேல்யூ நம்ம இங்க வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ இங்க ஜஸ்ட் ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் நேம், அந்த ப்ராடக்ட் நேமை நம்ம உள்ள வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம். தென் போஸ் தட் லைக் நம்ம வந்து இந்த சர்ச் பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்றதுக்கான இந்த கோடிங்கை நான் வந்து எழுதிடுறேன். ஓகே, ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி, இந்த ஐடியை கொடுத்துட்டு நான் வந்து இந்த கிளிக் மெத்தட் வந்து நான் வந்து எழுதிடுறேன். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா வந்து ஒரு ஆட்டோமேஷன் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த வெப் டிரைவர். ஸோ ஆப்வியஸா வந்து நம்ம அந்த வெப் டிரைவரை வச்சு தான் நம்ம வந்து ஆட்டோமேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். பட் நம்ம மல்டிபிள் ஸ்டெப் டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். தென் நம்மளுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது. இப்போ இந்த சினாரியோல நம்மளுக்கு வந்து ஒரு 4 டிஃபரெண்ட் லைன் இருக்கு. இந்த 4 டிஃபரெண்ட் லைனையும் நம்ம இந்த ஸ்டெப் டெஃபினிஷன்ல தான் மேப் பண்ணணும், இந்த சிங்கிள் ஸ்டெப் டெஃபினிஷன்ல தான் மேப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. இப்போ நான் கிவன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கிளாஸ் ஃபைல்ல வச்சிருக்கலாம், வென் ஸ்டேட்மெண்ட் ஒரு கிளாஸ் ஃபைல்ல வச்சிருக்கலாம், அன்ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கிளாஸ் ஃபைல்ல வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எந்த கிளாஸ் ஃபைல்ல இருந்தாலும் அப்போ காமனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டிரைவரோட நாலேஜை தான் நம்ம வந்து ஷேர் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரலா நம்ம எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து ஷேர் வந்து நம்ம வந்து பண்ண போறோமோ, ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு செப்பரேட்
கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ எதுக்காண்டி அப்படின்னா, ஸோ அதோட நாலேஜை தான் நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஸோ நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஸோ மல்டிபிள் பிளேசஸ், அதாவது மல்டிபிள் கிளாஸ் ஃபைல் ஆர் மல்டிபிள் ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல்குள்ள வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோமோ, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு யூட்டிலிட்டி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ என்ன பண்றேன், அது வந்து ரீயூசபிள், கைண்ட் ஆஃப் ரீயூசபிள்னால இந்த மெயின் ஜாவால ஒரு பேக்கேஜ் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ லெட் த பேக்கேஜ் நேம் பி த யூட்டில்ஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அந்த கண்டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து அக்ராஸ் ஆல் த கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். அப்போ இங்க வந்து நான் வந்து டெஸ்ட் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ நம்ம எந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ண போறோமோ அதுக்கு வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து அந்த கண்டெக்ஸ்ட்குள்ள வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். அப்போ இங்க என்ன பண்ண போறோம், வெப் டிரைவோட நாலேஜ் தான் நம்ம வேரியஸ் பிளேசஸ்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன், பப்ளிக் ஓகே வெப் டிரைவர், அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து டிரைவர் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எதுக்காண்டி இந்த கண்டெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் we are going to share the knowledge of contexts to multiple classes. ஓகேவா? அப்போ இந்த நாலேஜை வந்து நம்ம மல்டிபிள் கிளாஸஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷேர் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, அதாவது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிபெண்டன்சிஸ் டு அதர் கிளாஸ். ஓகே, ஏன்னா அதோட நாலேஜ் வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ we are doing the dependency injection. Okay, so we are going to do the dependency injection. ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஓகே, நம்ம வந்து ஒரு டிபெண்டன்சி வந்து pom.xml வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்ஜெக்ஷனுக்காண்டியே ஒரு புதுசாக வந்து ஒரு டிபெண்டன்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ விச் தே கால் இட் அஸ் அன் குக்கும்பர் பிக்கோ கண்டெய்னர். ஓகே, ஸோ இந்த டிபெண்டன்சியை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த டிபெண்டன்சி வந்து எங்கே ஆட் பண்ணணும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அஃபிஷியல் ரெபாசிட்டரிக்கு வந்து நம்ம வந்து போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் குக்கும்பர் அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே, ஸோ உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஜேவிஎம் பிக்கோ கண்டெய்னர்னு இருக்கும். ஸோ இதோட வெர்ஷனை வந்து நான் வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்கோ கண்டெய்னர் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.18.0. ஓகே, அப்போ அதே வெர்ஷன் தான் குக்கும்பர் வெர்ஷன் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த டிபெண்டன்சி செக்ஷனுக்குள்ள ஓகே ஐ எம் ஆடிங் த பர்டிகுலர் டிபெண்டன்சி 7.18.0. அப்போ இங்கே மேலே நம்ம குக்கும்பர் வெர்ஷன் பார்ப்போம். ஸோ அதுவுமே 7.18.0 தான். அப்போ எல்லாமே வந்து சிமிலர் வெர்ஷன் தான். ஸோ புதுசாக வந்து ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணுறீங்கன்னா, ஸோ லைக் மேவன் ரீலோட் வந்து கொடுத்துருங்க, அந்த டிபெண்டன்சி வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைக் ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு செப்பரேட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி, ஸோ இங்க வந்து நம்ம நாலேஜை வந்து நம்ம வந்து ஷேர் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப் டிரைவருக்கு எந்த ஒரு நாலேஜுமே இப்போ கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து நல் நாலேஜ். பட் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாலேஜை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ நம்ம வெப் டிரைவர் வந்து எங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம வந்து அசைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட ஹெல்ப்பை வச்சுதான். ஓகே, ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ ஜென்ரலா வந்துட்டு இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரன் பண்றேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ள அந்த மெத்தட் வந்து கால் பண்ணும். அப்போ ஒரு கிளாஸ் கால் ஆகும்போது அந்த கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா எப்பெல்லாம் நம்ம கிளாஸை கால் பண்றோமோ அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு வந்து பார்க்கும். கன்ஸ்ட்ரக்டர் இருந்தா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னா பேக்ஹேண்ட்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அப்போ இங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றதுக்கு நான் ரூல் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ வி ஷுட் கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் நேம் சேம் தட் ஆஃப் த கிளாஸ் நேம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன் லைக் பப்ளிக். ஸோ கிளாஸ் நேம் என்னது, நம்மளுக்கு வந்து அமேசான் ஹோம் பேஜ் ஸ்டெப்ஸ். ஓகே, நான் அதே நேம்ல வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்றேன். ஓகே,
ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்கோப் வந்து நான் வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ எந்த ஸ்கோப்பை வந்து நான் வந்து பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா லைக் அந்த டெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்ற அந்த ஸ்கோப்பை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் கண்டென்ட்ஸ் அதான் நம்ம கிளாஸ் நேமு. இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஓகே அந்த கண்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம். ஸோ விச் மீன்ஸ் லைக் நம்ம வந்து பேராமெட்ரைசேஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ இந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னவா ஆட் ஆகும் அப்படின்னா ஓகே இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிளா தான் ஆட் ஆகும். ஏன்னா லைக் இதை வந்து நம்ம ஈவன் தோ வந்து இது கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஸ்பெஷல் மெத்தட். நம்ம ஏதாவது ஒரு மெத்தடுக்குள்ள ஏதாவது நம்ம இனிஷியலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிளா தான் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ இந்த கண்டெக்ஸ்டோட நாலேஜை நம்ம மிச்ச மெத்தட்ல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா இதை என்ன நம்ம வந்து பண்ணணும், இதை வந்து குளோபல் வேரியபிளா நம்ம வந்து கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ என்ன பண்றேன், இங்க வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் அண்ட் தென் ஐ எம் கிவிங் த வேரியபிள் நேம் அஸ் அன் கண்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து நீங்க கண்டெக்ஸ்ட்னு கொடுத்தாலும் சரி இல்லை டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட்னாலும் கொடுத்தாலும் சரி அது உங்களோட சாய்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து குளோபல் வேரியபிள் பட் இதுக்கு வந்து ஜீரோ நாலேஜ். பட் இந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் வந்து நாலேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். அந்த பிகோ கண்டெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணணும். அப்போ இந்த கண்டெக்ட்ஸோட நாலேஜை இந்த கண்டெக்ட்ஸுக்கு நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ எப்படி அசைன் பண்ணுவோம், ஸோ எப்பயுமே ஒரு கிளாஸோட குளோபல் வேரியபிளை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஸோ திஸ் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ திஸ் டாட் கண்டெக்ட்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸோட குளோபல் வேரியபிளா கால் ஆகும். அந்த குளோபல் வேரியபிளுக்கு நம்ம இந்த லோக்கல் வேரியபிளோட நாலேஜை வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த கண்டெக்ஸ்டோட நாலேஜ் வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிரும். ஸோ எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணும்போது ஸோ ரன் ஆக போறது இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான். ஓகே, அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா லைக் அந்த டிரைவரோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு இந்த கண்டெக்ஸ்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து செட் ஆயிரும். ஓகே, அப்போ இந்த கண்டெக்ஸ்டுக்குள்ள இருக்க வேரியபிள் தான் நம்மளுக்கு வந்து டிரைவர். ஏன்னா இதுக்குள்ள இருக்க வேரியபிள் தான் டிரைவர். அப்போ இந்த டிரைவருக்கு ஒரு நாலேஜ் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். அப்போ நம்ம ஜென்ரலா வந்து நம்ம எங்க வந்து நம்ம வந்து அந்த நாலேஜை வந்து இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து இன்ஜெக்ட் பண்றோம். அப்போ அந்த கண்டெக்ஸ்ட்குள்ள இருக்க அந்த டிரைவருக்கு வந்து நம்ம இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணிட்டு டாட் வச்சீங்க அப்படின்னா டிரைவர் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ எதனால அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் அக்கர் ஆகும் போதே ஸோ இந்த கிளாஸை வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். அப்போ ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டாலே அதுக்குள்ள இருக்க வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து கால் பண்ண முடியும். அப்போ இந்த கண்டெக்ஸ்ட்குள்ள இருக்க டிரைவரை தான் நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்டெக்ஸ்ட்ல இருக்க டிரைவருக்கு இந்த குரோம் டிரைவரோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆயிருது. அப்போ எங்கெல்லாம் நம்ம டிரைவர் நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம கண்டெக்ஸ்ட் டாட் டிரைவர் அப்படின்னு நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். ஓகே, ஸோ எதனால அப்படின்னா ஏன்னா நம்ம இந்த கண்டெக்ஸ்ட்குள்ள இருக்க டிரைவர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வெப் டிரைவர் நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. அப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எரர் வருதோ ஸோ அந்த இடத்துல ஃபுல்லா நான் வந்து கண்டெக்ஸ்ட் டாட் டிரைவர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இங்கே என்ன பண்றேன், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ இங்க கிவன் ஸ்டேட்மெண்ட்லயும் நான் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து ஆட் பண்றேன். இங்க வென் ஸ்டேட்மெண்ட்லயும் ஜஸ்ட் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஃபீச்சர் ரன்னரை வந்து நான் ரன் பண்ண போறேன். இதை எப்படி ரன் பண்ண போறேன் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டீபக்கர். ஓகே, இந்த டீபக்கர் மூலமா ஸோ நான் வந்து ரன் வந்து நான் வந்து பண்ண போறேன். அப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஹால்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட் தானே எக்ஸிக்யூட் ஆகணும். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எது எக்ஸிக்யூட் ஆகுது, ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலே வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் வருது. ஏன்னா நம்ம வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து கால் பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு இதை கால் பண்ணும்போது அங்க கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா?
ஸோ அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் நம்ம கண்டெக்ஸ்டோட நாலேஜை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த கண்டெக்ஸ்ட் நாலேஜை தான் நம்ம இங்கே வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக நல் இருக்கும், இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் நாலேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பாஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் ரெஸ்யூம் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆயிருச்சு. ஓகே, இப்போதான் நம்மளுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு வந்து இன்வோக் ஆகும், அந்த யூஆர்எலுக்கு வந்து நேவிகேட் ஆயிரும். ஸோ தென் இப்போ அடுத்து நான் வந்து ரெஸ்யூம் வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னா ஓகே, அடுத்து என்ன பண்ணும், அந்த ட்ராப் டவுனை வந்து செலக்ட் பண்ணி உள்ள வந்து இன்ஜெக்டை வந்து இன்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி அந்த சர்ச் பட்டனை வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணிருச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு ஆட்டோமேஷனையே நம்ம கண்டெக்ஸ்டை வச்சு தான் நம்ம வந்து ரன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். பட் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரீஃபேக்டரிங் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ ஜென்ரலா வந்து ஒரு 2 டேர்ம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ என்ன டேர்ம் அப்படின்னா லைக் லூஸ்லி கப்பிள்ட் அண்ட் டைட்லி கப்பிள்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ டைட்லி கப்பிள்ட், இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து லூஸ்லி கப்பிள்டு. ஸோ டைட்லி கப்பிள்டுன்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம கோடிங் எல்லாத்தையும் நம்ம டைரக்டா வந்துட்டு நம்ம ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ளேயே நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இப்போ இந்த கோடிங்கை ஃபுல்லாக நம்ம டைரக்டாவே ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ள எழுதுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ இன் சம் கேஸ் இப்போ டெவலப்பர் வந்து இந்த லொகேட்டர் ப்ராப்பர்ட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இப்போ இதே லைனை வந்து நீங்க வந்து வேரியஸ் பிளேசஸ்ல வந்து நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாம் ஒரே கிளாஸ்க்குள்ள இருக்கனால நீங்க மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து டைட்லி கப்பிள்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. பட் அதை வந்து நம்ம வந்து லூஸா வந்து கப்பிள் பண்ண போறோம். அதாவது இந்த லொகேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தனியா வந்து மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ எதுக்காண்டி நம்ம வந்து தனியா வந்து மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, இல்ல ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டை பண்றதுக்கு நம்ம வந்து லூஸா வந்து கப்பிள் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த லூஸ்லி எப்படி நம்ம வந்து கப்பிள் வந்து பண்ண போறோம் அப்படின்னா லைக் we are going to do the factory design. Okay, so we are going to follow the factory design pattern. Okay, so which is nothing but நம்ம வந்து ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ லைக் பேஜ் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு, அதாவது இதுக்குள்ளதான் நம்ம வந்து ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் பேட்டர்னை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ விச் மீன்ஸ் லைக் வந்து இனிஷியலா வந்து நம்ம வந்து டைட்லி கப்பிள்டா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து காம்ப்ளெக்சிட்டியை வந்து கிரியேட் பண்ணோம். அதனால வந்து இதை வந்து லூஸ்லி கப்பிளா வந்து நம்ம வந்து மாற்ற போறோம். அப்பதான் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ இந்த லூஸ்லி கப்பிள் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த பேஜ் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஜ் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் நம்ம வந்து ஒரு செப்பரேட் கிளாஸ் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ்க்குள்ள ஓகே அந்த பேஜஸ்க்கான ஃபீல்டு இருக்கும்ல, அந்த ஃபீல்டுக்கான ஓகே லொகேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மெயின்டைன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் கரெக்டா. பட் இப்போ நம்ம எத்தனை பேஜ் இன்வால்வ் ஆயிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினாரியில வந்து நம்ம வந்து 2 பேஜ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கோம். ஒன்று வந்து ஹோம் பேஜ், இன்னொன்று வந்து சர்ச் ரிசல்ட் பேஜ். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 2 பேஜுக்கும் நம்ம வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அப்போ பேஜ் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கைண்ட் ஆஃப் ரீயூசபிள்ன்றனால இந்த மெயின் ஜாவாக்குள்ள நான் வந்து புதுசா வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் ஓகே ஸோ பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். அப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனி கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். லெட் இட் பி ஆஃப் அன் ஹோம் பேஜ். தென் அடுத்து வந்து ஒரு பேஜ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். லெட் இட் பி ஆஃப் அன் ஓகே சர்ச் ரிசல்ட் பேஜ். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லொகேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மெயின்டைன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ லொகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம எதுல வந்து நம்ம வந்து ஸ்டோர் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த பை அப்படின்ற அந்த கிளாஸ் மூலமா நம்ம வந்து ஸ்டோர் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இந்த லொகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆக்ஷன் வந்து பண்ண போறோம். இப்போ இந்த ஹோம் பேஜ் இருக்கு அப்படின்னா
ஓகே, அந்த ஹோம் பேஜ்ல என்னென்ன ஆக்ஷன் வந்து பண்ண போறோமோ அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்ம தனித்தனி மெத்தடா வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ லெட்ஸ் சே ஓகே, இங்க வந்து நம்ம டிராப் டவுனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலா வந்து நம்ம வந்து டிராப் டவுன் தானே கிளிக் பண்ணோம். அப்போ இதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் an ஓகே, ஸோ பப்ளிக் வாய்ட் ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு மெத்தட் நேம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ செலக்ட் டிராப் டவுன் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். அப்போ இதுக்குள்ள வந்து அந்த கோடிங்கை வந்து மேப் பண்ண போறேன். ஸோ தென் அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணோம், இந்த இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ பப்ளிக் வாய்ட் என்டர் சர்ச் ஆர் என்டர் ப்ராடக்ட் நேம் ஓகே. ஸோ தென் அடுத்த ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ பப்ளிக் வாய்ட் கிளிக் சர்ச் ஐகான் ஓகே. ஸோ இந்த மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ இதுக்குள்ளதான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கோடிங் வந்து மேப் பண்ண போறேன். அப்போ நம்ம எழுதின கோடிங் நம்ம எப்படி எழுதுவோம், லைக் டிரைவர் டாட் சம்திங் தான் நம்ம வந்து கோடிங்கை வந்து நம்ம வந்து எழுத போறோம். பட் இந்த கிளாஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் அப்படின்ற அந்த நாலேஜே இல்லை. ஓகே, அப்போ இந்த டிரைவர் நாலேஜை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இந்த கிளாஸுக்கு நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ பப்ளிக் ஓகே ஹோம் பேஜ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு சேம் தட் ஆஃப் கிளாஸ் நேம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம என்ன வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா வெப் டிரைவரோட நாலேஜ். அப்போ இங்க வந்து நான் வந்து வெப் டிரைவர் ஸோ டிரைவர் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இங்க தான் அந்த டெக்ஸ்ட் கண்டெக்ட்ஸோட டிரைவரோட நாலேஜை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஸோ அது வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிரும். பட் இது வந்து என்ன ஆட் ஆகுது, லோக்கல் வேரியபிளா ஆட் ஆகுது. பட் நம்மளுக்கு வந்து குளோபல் வேரியபிளா வேணும். அப்ப இங்க என்ன பண்றோம், இங்க ஒரு வெப் டிரைவர் வந்து கிரியேட் பண்றோம் குளோபலி. ஓகே, ஸோ லைக் வெப் டிரைவர் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த குளோபல் வேரியபிளுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ பட் நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்மளுக்கு கிடைக்க போற டிரைவரோட நாலேஜை வந்து நம்ம இங்க வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ விச் மீன்ஸ் அப்போ குளோபல் வேரியபிள் வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ திஸ் டாட் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு ஓகே டிரைவர் அப்படின்னு நான் வந்து அசைன் வந்து பண்ணிட்டேன். அப்போ இதுக்குள்ள நம்ம கோடிங் வந்து நம்ம வந்து எழுத ஆரம்பிக்க போறோம். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் சம்திங் ஓகே. ஸோ அப்போ இப்போ நம்ம எழுதின கோடிங்கை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் வந்து காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இங்க டிராப் டவுன் இப்போ இந்த இடத்துல டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ தென் அடுத்தது என்ன, என்டர் ப்ராடக்ட் நேம் ஓகே. ஸோ இப்போ அதுக்கான கோடிங்கை வந்து நான் வந்து காப்பி வந்து நான் வந்து பண்றேன். ஸோ பட் இந்த ப்ராடக்ட் நேமை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து நம்ம வந்து வாங்குறோம். அப்போ யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்க போறோம் அப்படின்னா அந்த மெத்தடை வந்து நம்ம வந்து பேராமெட்ரைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏன்னா எப்பெல்லாம் பேராமெட்ரைசேஷன் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து ஒரு இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். இப்போ இங்க வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் இன்புட்டை வந்து நான் வந்து கெட் பண்றேன். ஓகே, ஸோ அதை தான் இங்க வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம். ஸோ இங்க கோடிங்கை வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ தென் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த சர்ச் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணணும். அப்போ அதுக்கான கோடிங்கையும் ஓகே ஸோ நான் வந்து இங்க இருந்து கட் பண்ணி அங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இங்க இருக்க கோடிங் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேஜ் ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ பேஜ் ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ். அப்போ ஒரு கிளாஸை வந்து நம்ம இன்னொரு கிளாஸ்ல வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆப்வியஸா வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் அப்போ நம்ம ஹோம் பேஜை தான் அங்கே ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஹோம் பேஜ் கிளாஸ் தான் ஆக்சஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ்ல நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ ஹோம் பேஜ் ஸோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஹோம் பேஜ் நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். பட் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது. ஏன்னா நம்ம எப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு அக்கர் ஆக போகுது. பட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா
அது வந்து ஒரு இன்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுது. ஸோ என்ன இன்புட்டை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுது அப்படின்னா, ஓகேவா, ஸோ ஏன்னா அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ விச் ஷுட் அக்செப்ட் த வெப் டிரைவர். அப்போ இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கண்டெக்ஸ்ட் மூலமா அந்த டிரைவர் நாலேஜை இன்ஜெக்ட் பண்றோம். லைக் கண்டெக்ஸ்ட் டிரைவர். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜ் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் தான் அக்கர் ஆகும். அப்ப இங்க தான் அந்த கண்டெக்ஸ்டோட டிரைவர் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகுது. அப்ப அந்த சேம் டிரைவர் நாலேஜை நம்ம இங்க வந்து குளோபலைஸ் பண்ணிட்டோம். அப்ப அதே டிரைவர் நாலேஜை வச்சுதான் நம்ம இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ அந்த கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸை வந்து நான் கால் பண்ணோம் அப்படின்னா நான் எப்படி கால் பண்ணுவேன்? லைக் அந்த கிளாஸோட நேம் என்ன, வேரியபிள் நேம் வந்து ஹோம் பேஜ். அப்போ ஹோம் பேஜ் டாட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் டிராப் டவுன் வேல்யூ நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து இங்க வந்து நான் என்ன பண்ணணும், ஹோம் பேஜ் டாட் ஓகே. ஸோ லைக் அந்த வேரியபிள் டாட் வச்சோம்னா அந்த அந்த கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ் எல்லாமே வரணும். பட் இது என்னவா இருக்கு, லோக்கலா இருக்கு. அப்போ இதை வந்து நான் வந்து குளோபலைஸ் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ ஹோம் பேஜ் இதை வந்து நம்ம வந்து குளோபலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். ஓகேவா? அப்போ எங்கெங்கெல்லாம் தேவையோ இப்போ நான் வந்து ஹோம் பேஜ் டாட் வச்சேன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே வருது. நம்ம ப்ராடக்ட் நேமை வந்து என்டர் பண்றோம். இந்த மெத்தட் வந்து பேராமீட்டரைஸ்ட் மெத்தட். அப்போ அதனால ஒரு யூசர் வந்து இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்போ இங்க வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ் டாட் ஸோ அந்த சர்ச் ஐக்கானை வந்து நம்ம வந்து கிளிக் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஜ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த பேஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு சேம் கண்டெக்ஸ்டோட டிரைவரை வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். தென் அது மூலமா நம்ம ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து உங்களுக்காண்டி ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நான் வந்து வச்சிடறேன். ஓகே, ஸோ லைக் லெட் இட் பி இந்த கன்ஸ்ட்ரக்டர் கூட ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிடலாம், இல்லை இந்த டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட்ல கூட ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நான் வந்து வச்சிடறேன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பிளேசஸ்ல நான் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நான் வந்து வச்சிடறேன். ஓகேவா? ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட், இந்த வென் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்துலயும் நான் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து வச்சிடறேன். இப்போ இந்த டீபக்கர் மோட்ல நான் வந்து ரன் பண்றேன். ஸோ டீபக்கர் மோட்ல ரன் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்மளுக்கு வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். பட் என்ன ஆகும், கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்கனால கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கர் ஆகும். ஓகே, அப்போ இதுங்க என்ன ஆகும், அந்த கண்டெக்ஸ்டோட நாலேஜை வந்து இங்க வந்து இன்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணோம். ஓகேவா? ஸோ இன்ஜெக்ட் பண்றோம். இப்போ அந்த கண்டெக்ஸ்டா டிரைவருக்கு நம்ம குரோம் டிரைவோட நாலேஜை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரௌசர் வந்து இன்வோக் ஆகும். அந்த கெட் மெத்தட் மூலமா நம்மளுக்கு வந்து இதாயிருச்சு, நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இன்வோக் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெஸ்யூம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வென் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். பட் இங்க வென் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ்ல கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் தான் அக்கர் ஆகும். பட் அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம இங்க இருந்து நம்ம அந்த கண்டெக்ஸ்ட் டிரைவரோட நாலேஜை வந்து அங்க வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் தான் அக்கர் ஆகுது. அப்போ இந்த டிரைவருக்கு தான் நம்ம கண்டெக்ஸ்டோட டிரைவோட நாலேஜ் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோம் டிரைவோட நாலேஜ் வந்து ஓகேவா இந்த குளோபல் வேரியபிளுக்கு அசைன் ஆயிடும். இப்போ இந்த குளோபல் வேரியபிள் வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் இந்த குரோம் டிரைவோட நாலேஜ் வந்துட்டு ஸோ இந்த கரண்ட் கிளாஸோட குளோபல் வேரியபிளுக்கு அசைன் ஆயிருது. அதான் திஸ் டாட் டிரைவர் அசைன் ஆயிருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரெஸ்யூம் வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னா ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து எங்க வருது அப்படின்னா கண்ட்ரோல் வந்து இங்க வருது செலக்ட் டிராப் டவுன் வேல்யூக்குள்ள. ஸோ எதனால அப்படின்னா ஏன்னா நம்ம இந்த மெத்தட் தான் கால் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டிராப் டவுன் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ லைக் அந்த டிராப் டவுன் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணி அந்த இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ பட் இங்க நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ லைக் பியூர்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர் கால். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்து வந்து சர்ச் பேஜ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த சர்ச் பேஜ்ல நம்ம வந்து இந்த தென் ஸ்டேட்மெண்ட்கான கோடிங்கை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ அந்த பர்டிகுலர் பேஜுக்கு இப்போ நம்ம என்ன இன்புட் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்,
கேபேஜ் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அப்போ இந்த பேஜுக்கு தான் நம்மளுக்கு வந்து போக போகுது. அப்போ இதோட நான் டைட்டிலை வந்து நான் வந்து வெரிஃபை வந்து பண்றேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் அப்படின்ற டிராப் டவுனை செலக்ட் பண்ணி பண்ணோமா, அந்த டிராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணி நம்ம கேபேஜ்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா லைக் இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரெஷ் அப்படின்ற அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு வந்திருக்கா அப்படின்றத கூட நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை டைட்டில் கூட நம்ம வந்து வேலிடேட் வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டைட்டிலே நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லைக் இந்த டைட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கெட் பண்ண போறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் கெட் டைட்டில் மெத்தட். பட் நம்ம என்ன பண்ணணும், பேஜ் ஆப்ஜெக்டை தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த கிளாஸ் ஃபைலை நம்ம வந்து ரெஃபர் பண்ண போறோம். அந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ள நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பேஜ் ஆப்ஜெக்ட்குள்ள அந்த மெத்தட் இல்லை. அப்போ நம்ம தான் ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் வாய்ட், ஓகே, இந்த மெத்தட் நேம் வந்து கெட் பேஜ் டைட்டில் அப்படின்னு நான் வந்து வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள தான் கோடிங் வந்து எழுத போறோம். எப்படி கோடிங் எழுதுவோம், டிரைவர் டாட் கெட் டைட்டில் கொடுத்தா நம்மளுக்கு வந்து டைட்டில் வந்து வரப்போகுது. பட் இதுக்கும் நம்மளுக்கு டிரைவரோட நாலேஜை வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். எந்த டிரைவரோட நாலேஜை இன்ஜெக்ட் பண்ணணும்? ஸோ நம்ம கண்டெக்ஸ்ட்ல செட் பண்ணியிருக்க அந்த டிரைவர் நாலேஜை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அப்போ இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டிரைவரோட நாலேஜை வந்து நம்ம குளோபலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்ப எப்படி பண்ண முடியும்? ஆப்வியஸா கன்ஸ்ட்ரக்டர் மூலமா தான். அப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஷுட் பி சேம் தட் ஆஃப் த கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நான் டிரைவர் அந்த கண்டெக்ஸ்ட் டிரைவர் நாலேஜ் இங்க ஷேர் பண்ண போறேன். அப்போ இங்க வந்து பாராமீட்டரைசேஷன் வந்து பண்றேன். ஓகேவா? எதுக்கு வந்து பாராமீட்டரைசேஷன் வந்து பண்றேன் அப்படின்னா அப்பதான் அந்த கண்டெக்ஸ்ட் டிரைவரோட நாலேஜை வந்து நம்ம இங்க வந்து ஷேர் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ தென் அந்த கண்டெக்ஸ்ட் டிரைவர் நாலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த டிரைவரோட நாலேஜை நம்ம குளோபலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதனால இங்க ஒரு குளோபல் வெப் டிரைவர் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ வெப் டிரைவர், ஓகே, ஸோ டிரைவர் அப்படின்றத வச்சிடுறேன். இப்போ இங்க வந்து இந்த பர்டிகுலர் டிரைவர், அப்ப அந்த கரண்ட் கிளாஸோட பர்டிகுலர் டிரைவர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அப்ப திஸ் டாட் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு டிரைவர் அப்படின்னு நான் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க வந்து கொடுத்தாச்சு. ஏன் எரர் வருது அப்படின்னா இது வந்து வெப் டிரைவர் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ டைப்போல வெப் எலமெண்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து டிரைவர் டாட் ஓகே லைக் கெட் டைட்டில், ஓகே அப்படின்றத நான் வந்து கொடுக்க அந்த மெத்தடை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? பட் இந்த கெட் டைட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலிடேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்ப வேலிடேஷன் பர்பஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த அவுட்புட்டை இங்க இருந்து நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்க எரர் அடிக்குது. ஏன்னா நம்ம வாய்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நான் ரிட்டர்ன் டைப். அப்போ இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்ச் ரிசல்ட் பேஜை நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண போறோம், நம்ம அகெயின் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ லைக் சர்ச் ரிசல்ட் பேஜ், இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் சர்ச் ரிசல்ட் பேஜ்னு கொடுப்பேன். பட் இங்க வந்து நான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே, ஸோ வெப் டிரைவரை வந்து இன்புட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்போ இங்கேயும் நம்ம அந்த கண்டெக்ஸ்ட் டிரைவரை தான் நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகே, ஸோ கண்டெக்ஸ்ட் டாட் டிரைவரை வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதோட வேரியபிள் நேம் என்ன, சர்ச் ரிசல்ட் பேஜ். அப்போ சர்ச் ரிசல்ட் பேஜ் டாட் வச்சோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லா மெத்தடும் நம்மளுக்கு வந்து இங்க ரிட்ரைவ் ஆகும். அப்போ இங்க கெட் டைட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கெட் டைட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதனால இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து நான் வந்து ஸ்டோர் பண்றேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் டைட்டில். இங்க வந்து ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆட் பண்ணுவோம், லைக் எஸ் அவுட் அப்படின்ற அந்த கீவேர்டு மூலமா இந்த டைட்டிலை வந்து நம்ம வந்து பிரிண்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். சாரி, எஸ் அவுட். ஓகே, ஸோ இந்த டைட்டிலை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். 1 minute. எஸ் அவுட் இந்த டைட்டில் அப்படின்றத பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ நாங்க எல்லா இடத்துலயும் நான் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து நான் வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்றேன், டிபக்கர் மோட்லயே நான் வந்து ரன் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் அக்கர் ஆகும்போது என்ன ஆகும், இந்த கண்டெக்ஸ்ட் கிளாஸை வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணி விட்டுரும்.
ஓகேவா? அப்போ இந்த கண்டெக்ஸ்ட் நாலேஜை தான் நம்ம இங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நாலேஜை இன்ஜெக்ட் பண்ணும்போது இனிஷியலாக அந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு வந்து டிரைவரோட நாலேஜே கிடையாது. அதனால அங்கே என்ன பண்ணுறோம், டிரைவர் நாலேஜை வந்து அசைன் பண்ணி விட்டுறோம். ஓகே, ஸோ டிரைவர் நாலேஜ் அசைன் ஆயிருச்சு. ஸோ அசைன் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டெக்ஸ்டா டிரைவரோட நாலேஜையே நம்ம ரீயூஸ் பண்ணி ப்ரௌசரை வந்து நம்ம இன்வோக் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து ரன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். பட் அடுத்த ஸ்டெப் ரன் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட்டை கால் பண்றதுக்காண்டி நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ எப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து அக்கர் ஆகும். அப்போ இந்த ஹோம் பேஜ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம அந்த கண்டெக்ஸ்டா டிரைவர் நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ சேம் டிரைவர் நாலேஜ் தான் நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இனிஷியலா அந்த ரிஸ்டா டிரைவருக்கு நல்ல நாலேஜ், இப்போ இந்த சேம் நாலேஜ் வந்து உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்றோம். அப்போ அந்த நாலேஜ் வச்சு நம்ம வந்து ஆட்டோமேஷனை வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? இப்போ அந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகி நம்மளுக்கு வந்து முடிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருது. ஏன்னா கேபேஜ் செலக்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் வந்துருச்சு. இப்போ தென் ஸ்டேட்மெண்ட். அப்போ தென் ஸ்டேட்மெண்ட்லையும் அந்த பேஜ் ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணணும். அப்போ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ்ல கால் பண்றதுக்கு இங்க ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் கால் தான் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். அப்போ இனிஷியலா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த சேம் கண்டெக்ஸ்டா டிரைவர் நாலேஜை வந்து இந்த கிளாஸுக்கும் பாஸ் பண்ணி விட்டுரும். அப்போ அதே வெப் டிரைவரை வச்சு நம்ம எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். இப்போ சிஸ் அவுட்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த அவுட்புட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதை தான் நாளைக்கு வந்து நம்ம ரீஃபேக்டர் வந்து பண்ண போறோம். ஸோ நாளைக்கு ரீஃபேக்டரிங் பண்ணும்போது தான் ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லைக் தனி கிளாஸ் ஃபைலாக வந்து கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம எதை ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் நம்ம தனியாக வந்து ஹேண்டில் வந்து பண்ண முடியும். தென் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல அந்த ஹூக்ஸ் கான்செப்ட், அந்த ரீயூசபிள் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அது எல்லாத்தையும் நாளைக்கு இதுக்குள்ள வந்து இன்டகிரேட் வந்து நம்ம வந்து பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே.